ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th பாலிட்டியில் லெசன் 2ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடுவண அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். செகண்ட் கொஸ்டின், ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? லோக்சபாவின் சபாநாயகர். ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்களவைக்கு பொறுப்புடையவர் ஆவார். ஃபோர்த் கொஸ்டின், மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது? ஆப்ஷன் சி, 25. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாடாளுமன்றம். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 360. செவன்த் கொஸ்டின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்ப்போம். டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடியும்? நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமையே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார்? ஆன்சர் பிரதமர். டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஃபோர்த் கொஸ்டின், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர்? ஆன்சர் இந்திய தலைமை வழக்கறிஞர். ஃபிஃப்த் கொஸ்டின், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது? 65 வயது. ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஸ் ஆகும்? ஆன்சர் உச்சநீதிமன்றம். தேர்ட், சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ட் ஆப்ஷன், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஃபோர்த் ஆப்ஷன், மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் டி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆப்ஷன் சரி. செகண்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. இந்த ஆப்ஷன் தவறு. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். சரி. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. தவறு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். சரி. இதில் ஆப்ஷன் ஏ 2 and 4 சரியானவை. நெக்ஸ்ட், பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 53 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். செகண்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி சொல்கிறது. சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடியை பற்றி சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 76 இந்திய தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.